வணக்கம். இன்னைக்கு சிவன் கண் கிராஸ் கட்டில் 4x4 பேட்டர்னில் 6 ரோல் எடுத்து பேஸ்கெட் போட போகிறோம். நல்ல பெரிய பேஸ்கெட்டு, 14 இன்ச்சஸ் நீளம் இருந்தது, 9 இன்ச்சஸ் அகலம், ஹைட் வந்து 1 அடி 12 இன்ச்சஸ். அது மூணு மூணு கட்டு, 2 கலர் எடுத்து 3 கட்டில் 6 கட்டு கூட இப்போ நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். 2 கலர் வந்து இந்த 2 கலரும் தான் எடுத்திருக்கிறேன். ராணி பிங்க்னு சொல்லுவாங்க, நல்லா அடர்த்தியான பிங்க் கலரு, பேரட் க்ரீன். இந்த ரெண்டுலேயும் 40 ஒயரு 12.5 அடி, அதாவது 12.5 ஃபீட்டு கட் பண்ணி 40 ஒயர் பிங்க்கில் கட் பண்ணி 20 முடிச்சு போட்டேன். க்ரீனில் 40 ஒயர் கட் பண்ணி 20 முடிச்சு, எல்லாமே சாதா முடிச்சு தான். டோட்டலாக 40 முடிச்சு வந்திருக்குது. இப்போ எப்படி போடுறதுங்கிறத, ஜாயின் பண்ணி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரே ஒரு சாதா முடிச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பிகினர்ஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 12.5 அடியை 2ஆக மடித்து இப்படி எடுத்துக்கணும். 2 கையில் கரெக்டாக ஈவனாக மடித்து இந்த மாதிரி ஒன்று மேலே இது மேலே இது இப்படி வச்சு அடி ஒயரை மேலே மடித்து வைக்கணும். இந்த சைடு ரைட் சைடு இருக்கிற அடியில் இருக்கிற ஒயரை லூப்பில் விட்டுறணும். லூப்பில் விட்டு டைட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு இப்போ ஆப்போசிட் இருக்கிறதுக்கு லெவல் பார்த்துக்கணும். நம்ம ஒரே லெவலாக இருக்குதான்னு இந்த மாதிரி எடுத்து பார்த்துட்டு, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கிறத வந்து நேராக நம்ம இழுத்து பிடிச்சிட்டு, இப்போ இப்படி இந்த அளவு டிஃப்ரென்ஸும் இதை விட கூட அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நேராக வச்சுக்கிட்டு அந்த நாட்டு வரைக்கும் எடுத்துகிட்டு கொண்டு போனோன்னா அந்த இடத்துல போய் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி எல்லாமே நான் போட்டுட்டேன். 40 முடிச்சையும் மொத்த க்ரீனில் 20, பிங்க்கில் 20 போட்டு, இப்போ க்ரீன் நாளை மட்டும் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். ஒரு பஞ்சாக 4 நாளாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி இப்போ சாதா முடிச்சு தான் எல்லாமே போட்டுக்கணும் இதுக்கு. இப்போ சிவன் கண் ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியில் சிவன் கண் இந்த மாதிரி லெஃப்ட் சைடாக மடித்து இந்த மாதிரி வச்சு ஒரு அந்த கீழே இருக்கிற ஒயரை மேலே தூக்கிவிட்டு சைடில் இருக்கிறத லூப்பில் விட்டுறோம். இப்போ சாதா முடிச்சு போடுறதையே நம்ம லெஃப்ட் சைடாக போடுறோம். அதனால் இது இந்த சிவன் கண் முடிச்சுன்னு சொல்கிற மாதிரியே வந்து ஆப்போசிட் நாட்டுன்னு கூட சொல்லுவாங்க. சிவன் கண் நாட்டுன்னு சொல்லலாம், ஆப்போசிட் நாட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அது எல்லாம் நிறைய புல்லும் போட்டதுக்கப்புறம் பார்த்தா நடுவில் இருக்கிற கேப் வந்து சிவன் கண் மாதிரி தெரியும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லெஃப்டில் தான் மடிச்சுக்கணும். அப்புறம் அந்த சைடில் இருக்கிற ஒயருக்கு அடியில் வச்சு அதை வந்து சைடில் இந்த சைடு எடுத்து விட்டுறணும் லெஃப்டில். அப்புறம் அந்த மடித்த ஒயரில் இருக்கிற கீழே ஒயரை, அடிபாகத்து ஒயரை மேலே மடித்து வைக்கணும். பாருங்கள், அதை அடியில் இருந்து எடுத்து மேலே மடிச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி இப்போ சைடில் இருக்கிறத லூப்பில் விட்டுறணும். ஜாயின் பண்ணுறது வந்து இந்த மாதிரி தான். இப்போ அந்த 4 முடிச்சையுமே நம்ம ஜாயின் பண்ணுறது வந்து சிவன் கண்ணாக தான் ஜாயின் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு போடுறப்ப எல்லாமே சிவன் கண் பேஸ்கெட் கிராஸ்கட்டு சிவன் கண் கிராஸ்கட் பேஸ்கெட்டு தான். பட் எல்லாமே சாதா முடிச்சா ஃபஸ்ட்டு தனித்தனியாக போட்டு வச்சுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு லைன் ஜாயின் பண்ணியில் சிவன் கண் போட்டு தான் ஜாயின் பண்ணுறோம். இப்போ 3 ஜாயின் பண்ணிட்டோம். இன்னொன்று லாஸ்ட்டில் இன்னொன்று இருக்குது. ஒன்றையும் இந்த மாதிரி லெஃப்டில் தான் மடித்து வச்சுக்கணும். பாருங்கள், அதுக்கு அடியில் வச்சு இப்படி சைடில் எடுத்து விட்டுட்டு கீழே இருக்கிறத மேலே மடித்து வச்சுட்டு சைடில் இருக்கிறத லூப்பில் போட்டுறோம். அவ்வளோதான். கொஞ்சம் நீளம் 12.5 அடிங்கிறதுனால, நீளமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேமராவையும் வச்சுக்கிட்டு போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த பாருங்கள், 4ஐயும் ஜாயின் பண்ணால் மேலே 3 வரும். நமக்கு மேலே இருக்கிறது பூரா சிவன் கண் நாட்டு. இப்போ வந்து அந்த சிவன் கண் நாட்டை 3 போட்டோம். 4 ஜாயின் பண்ணால் 3 வர மாதிரி 2 தான் வரும். இப்போ சாதா முடிச்சு போட்டுடணும். எப்போவுமே சிவன் கண் வந்து ஒரு லைன், இது ஒரு லைன் சாதா, ஒரு லைன் சிவன் கண் போட்டால் தான் அந்த டிசைன் வரும். ஃபஸ்ட்டு வந்து சாதா முடிச்சு போட்டு இந்த தனித்தனியாக அதை ஜாயின் பண்ணுறப்போ சிவன் கண். இப்போ இதை வந்து சாதா தான். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பார்க்குறப்பே தெரியும், இப்போ சாதா தான் போட முடியணும். பார்த்தீங்களா?
இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுன்னா சாதா தான் போட முடியும். இதை ரெண்டையும் சிவன்கண்ணா போட்டோம்னா தப்பாக தான் வரும், கேப்பு முடிச்சு வந்துடும், ஆனால் கரெக்டாக டிசைன் வராது. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பஞ்ச் போடுறதுக்கு இப்போ போட்டுக்கிறோம். மேலே 2 வர வரைக்கும் 4 நாட்டை ஜாயின் பண்ணுறப்போ மேலே 2 வர வரைக்கும் போடலாம் போதும். ஏன்னா ஸ்கொயராக போட்டால் நமக்கு ஜாயின் பண்ணையில் கன்ஃபியூஷன் வரும். அதுக்கு தான் இந்த 2ஓட விட்டலாம் இந்த மாதிரி. இப்போ திருப்பி இதே மாதிரி போடணும். இதையவே திருப்பிட்டு இதே மாதிரி 4 3 முடிச்சாக்கி ஜாயின் பண்ணோம்னா 3 முடிச்சு வரும். அதுக்கப்புறம் 2 முடிச்சு வரும் இல்லையா? இப்போ இந்த 4 முடிச்சையும் ஜாயின் பண்ணதுனால 3 2 வந்து இப்போ திருப்பிட்டேன். இப்போ திருப்பி பிடிச்சிருக்கேன். இப்போ திருப்பியும் நம்ம போட போகிறோம் பாருங்கள். இப்போ இந்த ஃபஸ்ட் நாட்டை விட்டுட்டு அடுத்ததில் லெஃப்டில் மடித்து வச்சு இந்த ஃபஸ்ட் நாட்டில் இருக்கிறத எடுத்து மேலே அப்படி மடித்து வச்சு இந்த லெஃப்ட் சைடு இப்போ போடுறது சிவன் கண் முடிச்சு ஜாயின் பண்ணுறப்போ ஃபஸ்ட் நம்ம சிவன் கண் போட்ட மாதிரி தான் இதுவும் அப்படி தான். அடுத்த நாட்டை தான் நம்ம இப்படி லெஃப்டில் மடிக்கணும். இதை மேலே வச்சு இப்படி சைடில் மடிச்சுட்டு இது மேலே மடித்து திரும்ப நம்ம லூப்பில் விட்டுக்கிறோம் இந்த மாதிரி. ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணினது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஒன்றா ஜாயின் பண்ணுறது. இது நமக்கு அப்படியே போட வேண்டியதுதான், ஈஸி. இன்னொன்று போடணும் இல்லையா? 4 முடிச்சு ஜாயின் பண்ணால் 3 முடிச்சு நமக்கு கிடைக்குது இல்லை? நடுவில் போடுறதுனால 3 தான் கிடைக்கும். கிராஸ்கட்டில் எந்த கிராஸ்கட்டாக இருந்தாலும் இதே தான். சாதா கிராஸ்கட்டோ இல்லை சிவன் கண்ணோ எதாக இருந்தாலும் 4 முடிச்சு ஜாயின் பண்ணால் மேல் லைனில் 3 தான் நம்மளுக்கு வரும். இந்த மாதிரி. இப்போ அதுக்கு மேலே சாதா முடிச்சு போட்டால் 2 முடிச்சு போட்டு நிறுத்திடலாம். இது ஒன்று இது ஒன்று 2ஐயும் போட்டுடலாம். 2 போட்டு ஒரு பஞ்சு ரெடி அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம க்ரீன் ஒயரில் இப்போ பாருங்கள், இது சாதா முடிச்சு ரொம்ப ஈஸியாக போட்டுக்கலாம். அப்படியே சாதா முடிச்சு போட்டுற வேண்டியதான். க்ரீன் ஒயரில் இதே மாதிரி 4 முடிச்ச சேர்த்து 5 பஞ்சு ரெடி பண்ணிட்டேன். பிங்க்கில் 4 பஞ்சு ரெடி பண்ணிவிட்டு ஒரு பஞ்சை ரெண்டாக மட்டும், ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2 தான் போடணும், கடைசியில் ஃபினிஷிங்லேயும் 2 நாட்டு தான் போடணும். அதுக்காக ஒரு பஞ்சு 2 போட்டிருக்கிறேன். இதே பேட்டர்ன் கூட சின்னது போட்டப்பவே நீங்கள் பார்த்துருந்தா தெரியும். பார்க்காத இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 நாட்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். முடிக்கிறப்போ 2 நாட்டில் தான் முடிக்கணும். அப்போ தான் பேட்டர்ன் சரியாக வரும். அதுக்கு தான் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பஞ்ச் அப்படிங்கிறது இந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். இதே மாதிரி நடுவில் 4, அடுத்து 3 2 பாருங்கள், 4 3 2 அதே மாதிரியே இந்த 2 பக்கமும். மூணு அடுத்து 2 சைடும் அதே மாதிரி தான் நமக்கு வருது. சிவன் கண் தெரியுது இல்லையா? அதுக்கு தான் அந்த கண்ணுக்கண்ணா அந்த கேப் நமக்கு சிவன் கண் மாதிரி ஒரு தெரியறதுனால அதை அப்படி வச்சுருக்காங்க. மேலேயும் கீழேயும் நம்ம போட வேண்டாம். ஜாயின் தப்புன்னு வராது, பட் கன்ஃபியூஷன் வரும். அதுக்காக இப்போ போட வேண்டாம். இந்த மேலேயும் கீழேயும் போட வேண்டாம். ஏன்னா எதை ஜாயின் பண்ணணும் ஒன்றோட ஒன்று அப்படின்னு நமக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும். ஏன்னா அதனால தான் அது போட வேண்டாம். மேலே கீழேயும் போட்டால் அது சிவன்கண் முடிச்சு. ஆனால் நான் சாதா முடிச்சு தான் நம்ம சேர்த்தணும். அதுக்காக தான். அப்போ தான் பேட்டர்னும் கரெக்டாக வரும். இல்லைன்னா மாறி மாறி போயிடும் கேப்பெல்லாம். அதனால் மேலேங்கீழையும் பஞ்சாக இருக்கிறப்போ போட வேண்டாம், மேலேங்கீழையும் வேண்டாம். இதில் தான் நம்ம எப்பவும் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த முடிச்சு அதுக்காக தான். இப்போ இந்த மாதிரி பஞ்சாக போட்டு எடுத்து வச்சு எல்லாமே போட்டாச்சு. ஒரே ஒரு பிங்க் பஞ்சு மட்டும் 2 போட்டிருக்கேன் பாருங்கள். அதை தான் சொன்னேன். மீதியெல்லாம் நான் கனெக்டே பண்ணிட்டேன். இப்போ இதை மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு
நான் போட்டு காமிக்கிறேன். 2 பிங்க்கு, அடுத்தது 4 இந்த 4 க்ரீனையும் ஜாயின் பண்ணி காட்டுறேன். இன்னொரு 2 பிங்க் லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணணும். ஒரு 2 பிங்க்கு தான் ஃபஸ்ட்டு, அடுத்தது க்ரீன் 4ஐயும் சேர்த்து ஜாயின் பண்ணிவிட்டு, இன்னொரு 2 க்ரீன் கையில் இருக்குது இல்லையா, அதை வந்து லாஸ்ட்டில் ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ ஒரு 2 ஃபஸ்ட்டு, இதுதான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கணும். மேலே இங்கேயும் சிவன்கண் நாட்டு அதில் ஜாயின் பண்ணக்கூடாது. சைடில் வர்றது தான் சாதா நாட்டு. அந்த சைடில் வர்ற சாதா நாட்டில் இந்த ஒயரில் தான் ஜாயின் பண்ணணும். இந்த மேலே இருக்கிற இதில் ஜாயின் பண்ணக்கூடாது. இது சிவன்கண் நாட்டு. இந்த சைடில் சாதா நாட்டு இருக்குது இல்லையா, இதில் தான் ஜாயின் பண்ணணும். அதே இந்த ஒயரில் ஜாயின் பண்ணக்கூடாது. மறக்காமல் வச்சுக்கணும் அதை. இப்போ நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்போ ரைட் சைடில் இந்த க்ரீன் பஞ்ச் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த நாட்டு, இந்த மேலே இருக்கிற நாட்டில் இருக்கிற மேலே இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைடில் மடிச்சுக்கிட்டு, இப்போ இந்த பிங்க் நாட்டில் மேலே ஒயரை, சாதா நாட்டு மேலே ஒயரை மேலே வச்சு சைடில் இழுத்து விட்டு, க்ரீன் ஒயரை மேலே இழுத்து விட்டுட்டு மேலே மடித்து வச்சுட்டு சைடில் இருக்கிற பிங்க் லூப்பில் போட்டுட்டோம். நல்லா டைட் பண்ணிக்கலாம். இது வந்து சிவன்கண் நாட்டு. ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணியில் சிவன்கண் நாட்டு தான் நம்ம போடணும். அடுத்தது பக்கத்துலேயே லெஃப்ட்லேயோ ரைட்லேயும் சாதா நாட்டை போட்டுடலாம். போட்டு ஜாயின் பண்ணால் தான் நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். இப்போதைக்கு இப்போவே இப்போ ரைட் சைடு சாதா நாட்டு தான். ஏன்னா பக்கத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கே தெரியுது இப்போ சாதா நாட்டு தான் போடணும். அதே மாதிரி லெஃப்ட் சைடும் சாதா நாட்டு போட்டுடலாம். அந்த ஜாயின் பண்ண பிங்க் நாட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கும் பாருங்கள், இதுவும் பாருங்கள், ரெண்டுமே சிவன்கண் இருக்குது. அதனால் நம்ம சாதா நாட்டு போட போகிறோம். இப்போ ஒரு பஞ்சையும் இன்னொரு பஞ்சையும் ஜாயின் பண்ணையில் அந்த ஒரு சைடில் நம்மளுக்கு 3 நாட்டு ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்று ஜாயின் பண்ணவே ஜாயிண்ட் ஆயிரும். பட் அந்த லெஃப்ட்டும் ரைட்டும் அந்த சாதா நாட்டையும் போட்டுட்டோம்னா நல்லா ஸ்டிப் பண்ணிக்கும். அப்புறம் திருப்பிட்டு இப்போ போடுறோம். அதே மாதிரி திருப்பி போடையில் இது ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஜாயிண்ட் ஆயிடுது இல்லையா ஒரு சைடு, அதனால் ஈஸி. இப்போ இது சிவன்கண், லெஃப்ட்டும் ரைட்டும் சாதா நாட்டு போட்டுடலாம். ரெண்டு நாட்டையும் போட்டுடலாம். ரெண்டும் பக்கத்தில் சிவன்கண் நம்மளுக்கே போடுறதுக்கு இதுதான் வரும். ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும், தப்பே ஆகாது. அதனால் ஜாயின் பண்ணோன்னே லெஃப்டில் இருக்கிறதையும் ரைட்டில் இருக்கிறதையும் சாதா நாட்டு போட்டு ஜாயின் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான். இந்த ஏரியா இப்போ நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அந்த பிங்க் 2 பிங்க்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2, ஃபினிஷிங்லேயும் 2 பிங்க்கு தான் வரும். இதுதான் ஸ்டார்டிங். அடுத்து 4 க்ரீனை இப்போ பண்ணியாச்சு. இனிமேல் பஞ்சாக இருக்கிறதெல்லாம் ஆல்ரெடி நான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். அதை எடுத்து பாருங்கள். இப்போ பிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு 2 பிங்க்கு 4 க்ரீன், அடுத்தது 4 பிங்க்கு 4 க்ரீன் 4 பிங்க்கு 4 க்ரீன்னே கடைசி வரைக்கும் பண்ணிட்டேன். ஒரே ஒரு அந்த 2 பிங்க் இருக்கும் இல்லையா, அது மாத்திரம் காமிக்கிறதுக்காக வச்சுருக்கிறேன். இதை ஜாயின் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட்டு 2 பிங்க்கையும் ஜாயின் பண்ணலாம். இப்போ பிங்க்கையும் க்ரீனையும் ஜாயின் பண்ணிடலாம் அந்த ஃபுல் இதோட. ஏன்னா எல்லாம் அந்த ஜாயின் பண்ணுறது எல்லாம் ஒரே மாதிரி தான். அதனால் அந்த ஃபுல் நீளத்தையும் நான் முதலே ஜாயின் பண்ணி வச்சுட்டேன். நடுவில் கேமராவை வச்சுட்டு பண்ணுறதுனால கொஞ்சம் தடுமாறுது.
சும்மா நம்ம கேமராலாம் இல்லாமல் ஷூட் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு போடுறப்ப உங்களுக்கு இது பழகிட்டு இதில் பார்த்துட்டு பழகிட்டு நல்ல மடியில் வச்சு பக்கத்தில் வச்சுட்டு போடுறப்ப ஈஸியாக போடலாம். அப்புறம் இது பெரிய சைஸ் கூடைங்கிறதுனாலையும் நீளமாக இருக்குது ஒயரெல்லாங்கிறதுனாலையும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இப்போ எப்போதும் போல் நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா முதலையே, அதே மாதிரி லெஃப்ட்டும் ரைட்டும் சாதா நாட் போட்டுறோம். இதில் போட்டு லூப்பில் போட்டு எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். அடுத்தது ரைட் சைடும் இதே மாதிரி போட்டுடலாம். ரைட் சைடு சாதா நாட் போட்டு ஜாயின் பண்ணுறப்ப நமக்கு ஒரு லைன் ஃபுல்லும் சிவன் இருக்கிறப்ப சாதா நாட் போட்டு போடுறப்ப ஈஸியாக இருக்கும். ஒரு லைன் ஃபுல்லு இப்போ பேஸ் முடிக்க வரைக்கும் ஒரு லைன் ஃபுல்லும் சிவன் ஒரு லைன் ஃபுல்லும் சாதா, அந்த மாதிரி தான் இனிமேல் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறப்பவுமே அப்படி தானே பண்ணோம். திருப்பிக்கிட்டு அதை அந்த கேப்பையும் ஃபில் பண்ணிடலாம். இந்த ரெண்டையும் சிவன்கண் நாட் போட போகிறோம். இப்போ அது ஆக்சுவலாக அது ஜாயின் பண்ணுற மாதிரி இப்படி லெஃப்டில் மடிச்சுட்டு இது மேலே வச்சு சைடில் எடுத்து விட்டு மேலே க்ரீனை வச்சு பிங்க்கை உப்பில் போட வேண்டியதுதான். ஆல்ரெடி ஒரு சைடு ஜாயின் பண்ணிட்டா இது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக வந்துடுது இல்லை, பார்த்தீங்களா? இந்த நாட்டு டைட் பண்ணோன்னே லெஃப்ட்டும் ரைட்டும் சாதா நாட்டு. சென்டர் லைன் இல்லாமல் மேலே 2 லைன் கீழே 2 லைன், மொத்தம் 5 லைன் ஆயிடுது ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நமக்கு பஞ்சாகவே போட்டப்போ 5 லைன் இருந்தது இல்லையா, அதனால். ஏன்னா 4 முடித்து ஒரு லைன் அது அப்புறம் மேலே இங்கேயும் 3 வந்துடுது, அதுக்கு மேலே இங்கேயும் 2 வருது, அப்போ மொத்தம் 5 லைன். இப்போவும் இது எல்லாம் ஜாயின் பண்ணதையும் நமக்கு 5 லைன் கிடச்சிது. பார்த்தாவே தெரியும், ஜாயின் பண்ணதுக்கப்புறம் காட்டுறோம் பாருங்கள். அதை ஒன்று போடணும். கரெக்ட். இந்த கலர் வந்து ராணி பிங்க்கு பேரட் க்ரீன்னு ரொம்ப நல்லா இருக்குது காம்போ. இது ஒருத்தர் ஒயர் இந்த கலரே தான் வேணும்னு தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னாங்க, அவங்க கொடுத்து போட சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்களா ரொம்ப நீளமாக இருக்குது. மடித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃபுல் கேமராவுக்கு வரும். இப்போ இந்த 2 பிங்க்கு மட்டும் இப்போ ஜாயின் பண்ணுறது எப்படின்னு கடைசியில் ஜாயின் பண்ணுறதுன்னு காட்டலாம். மீதி எல்லாமே பண்ணிட்டேன். ஃபுல்லும் நம்ம வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடும்னு அதை ஃபுல்லும் வீடியோ எடுக்கல. இப்போ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சிவன் கண்ணை ஜாயின் பண்ணிடக்கூடாது, சாதா முடிச்சதான் ஜாயின் பண்ணணும். அது மேலே இருக்கிறது, அந்த சாதா முடிச்சிலேயே மேல் பாகம் மேலால் இருக்கிறது, கீழே வரதை ஜாயின் பண்ணக்கூடாது. காமிச்சேன் பிகினிங்லேயே. பேஸ் ஃபுல்லும் போட்டு அந்த வி ஷேப் வர்ற மாதிரி மடித்து அந்த வி ஷேப் வரைக்கும் போட்டு ஹைட் வந்தால் தான் கொஞ்சம் பேஸ்கெட் போடுறதுக்கே ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அது வரைக்கும் ரொம்ப சைஸ் பெருசுங்கிறதுனால கஷ்டம். இப்போ பக்கத்தில் கொண்டு வந்து சேர்த்தி அதை டைட் பண்ணுறதுக்குள்ளேயே எனக்கு போதும் ஆயிடுச்சு. நடுவில் கேமரா இருக்கிறதால
இப்போ இந்த ரெண்டையும் அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணோம், லெஃப்ட் ரைட் எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், 2ல் தான் ஆரம்பிக்கணும். சின்ன கூடையாக இருந்தாலும் பெரிய கூடையாக இருந்தாலும் இந்த 4x4 பேட்டர்னுக்கு 2, அப்புறம் 4 நாளாக வச்சு முடிக்கிறதும் 2ல் முடிக்கணும். அப்போ தான் பேட்டர்ன் கரெக்டாக வரும். பாருங்கள், 2 4 4 மாற்றி மாற்றி 2 பிங்க்கு 4 க்ரீனு 4 பிங்க்கு 4 க்ரீனு மாற்றி மாற்றி வச்சு ஆரம்பிக்கிறது என்ன கலரில் 2ல் ஆரம்பிக்குமோ அதே 2 கலரில் முடிக்கிற மாதிரி. ஆனால் ஈக்குவலான ஒரு கலருக்கும் ஈக்குவல் ஒயர் தான் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஃபஸ்ட்டு வச்சோமா, சைடில் பார்த்தா 4 மிக்ஸ் வரும். அதுக்கப்புறம் 4 டார்க் பிளெயின் நாட் வந்துருக்குது பிங்க்கு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 2 பிங்க்கு பிளெயினாக, அப்புறம் மிக்ஸ் அது மாதிரி வந்துட்டோம் நம்ம போட்டுட்டு சொல்கிறேன். இப்போது 2 பிங்க்கு 4 மிக்ஸு 4 பிளெயினு அப்புறம் 4 மிக்ஸு 3ல் தான் நிறுத்தணும். 3 பிளெயின் பிங்க்கில் தான் நிறுத்தணும். 2 பிங்க்கு 4 மிக்ஸு 4 பிளெயின் பிங்க்கு நாட் அப்படி வரும் நம்மளுக்கு போடுறப்ப. பாருங்கள், 4 பிங்க்கு 4 மிக்ஸு. அடுத்தது 3ல் நிறுத்திடணும், 4 வரைக்கும் போடக்கூடாது. அந்த 3ல் நிறுத்தி அந்த லாஸ்ட் 2 முக்கு திருப்பினா தான் பேட்டர்ன் கரெக்டாக வரும். அந்த 2ஐயும் இந்த 3ஓட நிறுத்திடணும். இன்னொரு லைன் போட வேண்டியதில்லை. மொத்தம் சென்டர் லைன் இல்லாமல் 16 லைன் போட்டிருப்போம். 16ஆ 12. இப்போ இந்த 2ஐயும் தான் சேர்த்து நம்ம கார்னர் முடிச்சு போட போகிறோம். இந்த 2ஐயும் சேர்த்து கார்னர் முடிச்சு திருப்பணும். இது அகண்ட மாதிரி இருக்குது. இந்த சைடு கீழ் சைடு வந்து சேர்ந்து வரும். அது மாதிரி தானே 2 சைடும் இருக்கும். எல்லா சிவன்கன் கிராஸ் கட்லேயும் அப்படி தான் வரும். முதலே பார்த்துருக்குறோம். இப்போ இந்த 4x4 2x2 2x2 4x4 இந்த பேட்டர்ன் கூடையிலெல்லாம் 4 கார்னரையும் திருப்புறப்ப சேர்த்துறதும் வேண்டியதில்லை, கட் பண்ணவும் வேண்டியதில்லை. எக்ஸ்ட்ரா ஒயர் கட் பண்ணியோ அல்லது சேர்த்தியோ போட வேண்டியதில்லை. அதுக்கு நம்ம வேறு ஒரு மெத்தடில் போட்டோம் இல்லையா, நீங்கள் ஆல்ரெடி அதில் பார்த்துருந்தா தெரியுச்சு இதே பேட்டர்ன் சின்ன கூடையில். அதனால் இதுக்கு வெட்டுறதோ சேர்த்துறதோ எதுவும் கிடையாது. இது பாருங்கள், இன்னொரு சைடு இப்படி சேர்ந்து பக்கத்தில் வரும். 3ஓட நிறுத்தியிருப்போம். இந்த 2ஐயும் நார்மல் நாட் போட்டு தான் 4 கார்னருக்குமே முக்கு திருப்புறோம். 4x4 பேட்டர்ன் 2x2 பேட்டர்ன் 2க்குமே நார்மல் நாட் போட்டு நம்ம முக்கு திருப்புறோம், மறந்துடாதீங்க. 3x3 வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறேன், அதையும் லிங்க்கில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக அந்த 3x3 4x4 2மே கொடுக்குற பாருங்கள். 5x5 இனிமேல் போடலான் இருக்கிறேன், அதுவும் கொடுப்பேன். இந்த மாதிரி தான் முக்கு. இது வந்து கார்னர் வந்து இப்போ 4ஐயும் திருப்பிட்டேன். திருப்பி மடிச்சும் வச்சுருக்கேன். அப்போ தான் ஃபுல்லுமே அந்த கேமராவுக்கு கவர் ஆகுது. பாருங்கள், இது ஒரு கார்னரு. இது ஒரு கார்னர். இது ஒரு கார்னர். இது ஒரு கார்னர். நாலு கார்னரே திருப்பி இந்த வி ஷேப் தெரியுற மாதிரி நல்லா மடித்து வச்சுட்டு, இதுதான் பேஸ்கட்டோட இது ஒரு கார்னர். நீளம் அகலம் இந்த அளவுக்கு நல்ல பெரிய பேஸ்கட் இது. இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறது இந்த பேஸ்கட்டோட தான். இது இவ்வளவு தான் அகலம். இப்போ வந்து 2 தான். ஃபஸ்ட்டு க்ரீன் 2, மேங்கோ 4, க்ரீன் 4, மேங்கோ 4, க்ரீன் 4, மேங்கோ 4, 2 க்ரீனில் முடிச்சிருக்கேன். இது இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா 2 ப்ளைனாக வருது, 4 வந்து மிக்ஸ் வருது, அதுக்கப்புறம் 3ல் நிறுத்திடணும். ஆனால் பெரிய பேஸ்கெட்டில் 4 போட்டு அதுக்கப்புறம் 4 மிக்ஸ் வந்து அப்புறம் 3ல் நிறுத்தணும். ப்ளைனில் நிறுத்தி 3ல் நிறுத்தினா தான் பேட்டர்ன் வரும். அகலம் வந்து இந்த அகலம் விட்டால் அடுத்த அந்த பெரிய பேஸ்கெட் அவ்வளோதான். 4x4க்கு 2x2 அப்படி இல்லை, 2 4 3 4 சைஸ் போட முடியும்.
இது வந்து 17 முடிச்சில் தான் அடுத்தது. இது 9க்கு அடுத்தது 17 தான். இப்போ 4 கார்னரையும் இப்போ முடிச்சு போட்டுருக்கிறேன் பார்த்தீங்களா? இந்த சின்னதில் இது வந்து ஈஸியாக சின்னதாக இருக்கிறதுனால நம்ம அந்த வி ஷேப்புக்கு திருப்புறதெல்லாம் எப்படின்னு பார்த்துக்கிறதுக்காக தான் நான் இப்போ இதை அந்த கிளிப்பிங் இருந்தது, அதனால் அதையே எடுத்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக மடிச்சுக்கலாம். இது வந்து 2 கட்டு தான் அந்த கூடை, அதுவும் லிங்க் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த முடிச்சுலேருந்து இந்த முடிச்சு வரைக்கும் நம்ம நார்மல் முடிச்சே போடணும். அந்த சின்னதுலேயே சொல்லியிருப்பேன். இந்த லெஃப்ட் சைடு வர கார்னர் திருப்பின முடிச்சிருக்குது இல்லையா, லெஃப்ட் சைடெல்லாம் வந்து அந்த வி ஷேப் வரைக்கும் இது ஒரு முடிச்சு அது ஒரு முடிச்சுமா மாற்றி மாற்றி போடணும். இது வந்து சாதா முடிச்சு. இப்போ ஃபஸ்ட்டு கார்னர் திருப்பினதும் சாதா முடிச்சு, அடுத்தது அந்த லைன் வரைக்கும் சாதா முடிச்சு தான் போடணும். இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும் நீள வாக்கில் மட்டும். சைடில் இது ஒன்று அது ஒன்று மாதிரி தான் முடிக்கணும். இதிலிருந்து பாருங்கள், இதிலிருந்து இங்கெல்லாம் சிவன்கண் எப்படி டிசைன் தெரியுது, அந்த கேப் மட்டும் வேறு மாதிரி தெரியுது. இதிலிருந்து அந்த கார்னர் இந்த முடிச்சிருந்து இப்போ இது இந்த இந்த முக்கோணமாக இருக்கிறதையெல்லாம் வந்து நம்ம இது ஒன்று அது ஒன்றுமா மாற்றி மாற்றி போட்டுக்கணும். இப்போ இந்த ஒயர்லேருந்து போட்டு போகிறோம் இல்லையா, அதுக்கு சாதா முடிச்சு தானே அது, அதனால் அது இப்போ சிவன்கண், இந்த முடிச்சு வந்து சிவன்கண். இப்போ இது அப்படியே வி ஷேப்பில் மேலே போகுது கிராஸ் கட்டுக்கு. அடுத்த முடிச்சு சாதா முடிச்சு, அடுத்த முடிச்சு சிவன்கண் முடிச்சு, அப்படி போட்டுட்டு போவோம். இதை இந்த மாதிரி வியாக கிராஸாக போகிறத சைடில் வந்து இங்கெல்லாம் எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டியதில்லை. இது அப்படியே நல்லா நீட்டாக வந்துடும். கேப்பெல்லாம் மாறாது, எதுவுமே ஆகாது. கீழே பேஸில் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் இதிலிருந்து அது வரைக்கும் அந்த ஒரு லைன் மட்டும் கொஞ்சம் கேப் வேறு மாதிரி தெரியும். நான் சின்ன பேஸ்கெட்லேயே சொல்லியிருக்கிறேன். அது நான் ஃபுல்லும் போட்டதுக்கப்புறம் அந்த லைனை போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காமிச்சேன்னா தெரியும். இந்த முக்கோணத்துக்கு மட்டும் இது ஒன்று அது ஒன்று மாற்றி போடணும். இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து இப்போ எல்லாம் போட்டேன். அந்த வி ஷேப் வரைக்குமே போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த முக்கோணம் இந்த கார்னர் திருப்பி முக்கோணமாக இருக்கிறது மட்டும்தான் 4x4 இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த கேப் தெரியுது பாருங்கள். இதுதான் சிவன்கண் இல்லாமல் கொஞ்சம் விவியாக தெரியும் அந்த ஒரு லைன் மட்டும். இந்த கார்னரில் இந்த முக்கோணமும் கொஞ்சம் 4 கார்னர் மட்டும் வேறு மாதிரி. ஆனால் இந்த டைமண்ட் பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் அந்த லைன் மட்டும்தான் அந்த வி ஷேப்பாக தெரியும். இப்போ இந்த இது அது பேஸில் போயிடும். இந்த இப்போ நான் தொட்டு காமிக்கிறது இந்த லைன் வந்து இது வந்து பேஸில் போயிடும். மீன்ஸ் அது கண்ணுக்கு நம்மளுக்கு தெரியாது கூட எப்படி கீழே வச்சுருக்கிறப்ப வரைக்கும் பேட்டர்ன் வேணுங்கிறதுக்காக நம்ம அந்த ஒரு லைனை அப்படியே போடுறோம். இந்த முக்குலேருந்து அந்த முக்கு வரைக்கும் இந்த நீள வாக்கில் போட்டிருக்கிறோம். ஆனால் பேட்டர்ன் அப்படியே தான் இருக்கும். ஒரு டைமண்டில் அந்த 16 முடிச்சிருக்கு இல்லையா, அது அப்படியே தான் இருக்கும். 4 கார்னருக்கு மட்டும்தான் 16 வராமல் 12 முடிச்சு தான் வரும். எதுவும் இருக்காது, கம்மியாக வரும். கார்னரில் அப்புறம் முக்கு திரும்பி தானே ஆகணும். மாற்றி மாற்றி இங்கெல்லாம் எந்த சேஞ்சஸும் இருக்காது. சைடில் எந்த சேஞ்சஸும் வராது. ஏன்னா நம்ம வந்து அந்த சைடில் மேலே முக்கோணமாக வரதையெல்லாம் இது ஒரு முடிச்சு அது ஒரு முடிச்சுமா மாற்றி மாற்றி போட்டு நீட்டாக போட்டுருக்கோம். அதுக்கு அது வரவே வராது. அதுதான் ஃபஸ்ட்டு நாட்டு, அதுதான் ஃபஸ்ட்டு நாட்டு. அதெல்லாம் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் சிவன்கண் அப்படியே இருக்கும். இந்த சைடுல நீள வாக்கு மட்டும்தான், இந்த கேப் அடியில் மட்டும்தான் தெரியும். அதுவுமே இதெல்லாம் எதுவும் தெரியாது. அதே மாதிரி இந்த லைனெல்லாம் எந்த இதுவும் என்ன சேஞ்ச் பண்ணோன்னே நமக்கு தெரியாது. இப்போ சுற்றி வர நான் இந்த ஹைட்டுக்கு போட்டுட்டேன் கூடையை. சுற்றி வரவே பாருங்கள், இந்த ஹைட் எல்லாமே போட்டேன். முக்கு திருப்பி நான் முடிச்சோட இப்போ இப்படி நான் திருப்பி இப்படி காட்டினா மட்டும்தான் இது தெரியும். அந்த கேப்பு திருப்பி முடிச்சிடும், இல்லைன்னா தெரியாது. ஒரு லைன் ஃபுல்லும் அதுவுமே 2x2 4x4 அதுக்கு தான் இந்த மாதிரி கேப்பே வரும். அந்த ஈவனாக வர நம்பர்ஸில் 3x3 5x5க்கெல்லாம் நம்ம ஒரு ஒயர் விட்டுட்டு போடுவோம் 4 கார்னர். அதனால் இப்படி வராது, அது ரொம்பவே நீட்டாக வந்துடும். இந்த 2x2 4x4 பேட்டர்னுக்கு இப்படி தான் வரும். இந்த ஹைட்டில் இருக்குது. இந்த மாதிரி இந்த ஹைட்டுக்கு போட்டால் இனிமேல் வந்து ஒரு இப்போ வந்து மேலே சாதா நாட்டோடு இருக்குது. இது ஒரு லைன் அது ஒரு லைன் மாற்றி மாற்றி நான் போட்டுருவேன். பாருங்கள், இந்த முக்கோணம் பார்த்தீங்கன்னா அந்த 16 நாட்ஸ் இருக்காது இதில்.
12 நாட்டு தான் வரும் இந்த முக்கோணத்தில். அடுத்த டைமண்டில் எல்லாத்துலேயும் 16 கரெக்டாக சதுரமாக டைமண்டாக தெரிகிற மாதிரி. நம்மளுக்கு ஸ்கொயராக கண்ணுக்கு தெரியாது, நம்ம டிசைன் போட்டிருக்கிறது கிராஸாக போட்டதுனால இதெல்லாம் பாருங்கள் டைமண்டாக தெரியும். இந்த கீழ் லைன் கேப் மட்டும்தான் கேப் கொஞ்சம் வேறு மாதிரி தெரியும், மற்றபடி எல்லாமே டைமண்டாக ஒரே மாதிரி இருக்கும். இந்த 4 கார்னர் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அந்த 16 நாட்டு வந்திருக்காது. இதுக்காக தான் இதை காட்டுறேன். அதிலிருந்து அப்படியே நம்ம வந்து அந்த வி ஷேப் கேப்பு வந்து இந்த ஒரு லைனுக்கு அப்படியே பாருங்கள், இந்த இடத்துல இருந்து அப்படியே நான் விரல் எடுத்து காமிச்சிக்கிட்டே வர்றேன். அந்த கேப் லைன் மட்டும் கீழே கூடைய வச்சோம்னா நம்மளுக்கு கீழே நான் இப்போ தூக்கி சைடில் பிடிச்சிருக்கிறேன், அது வரைக்கும் அப்படி தெரியும். அவ்வளவுதான், எதுவுமே நமக்கு மாறாமல் பேட்டர்ன் ஒரே மாதிரி வரணுங்கிறது தான் இந்த பேஸ்கெட்டோட இதே ஒரு அழகே. அதனால தான் 2x2 4x4 2 இது மட்டும்தான் இந்த மாதிரி வரும். நான் 2x2வும் போட்டிருக்கிறேன், 4x4ம் போட்டிருக்கிறேன். இப்போ பாருங்கள் கேப்பு 7 கண் இல்லாமல் வேறு மாதிரி தெரியுதுங்கிறது. கரெக்டாக அடியில் போயிடும் இந்த லைன். நம்ம ஒரே ஒரு லைன் முக்கு திருப்பின லைன் மட்டும் அதே முடிச்ச அந்த கடைசி வரைக்கும், இந்த கடைசியில் இந்த நீளவாக்கு மட்டும் அந்த ஒரே அப்படியே போட்டுட்டு போகிறதுனால இப்படி வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. அப்புறம் கரெக்டாக வந்துடும், அதுக்கப்புறம் மாற்றவே வேண்டியதில்லை. இது ஒன்று அது ஒன்றுமா தான். நம்ம ரவுண்டாக போட்டாலும் அப்படியே தான் போட போகிறோம். இது கிராஸாக போடுறதுனாலும் போடலாம். நம்ம கிராஸ் கட் கூட எப்போவுமே அப்படித்தானே, ஒரு ரவுண்டாகவும் போட்டுட்டு போகலாம், கிராஸாகவும் போட்டுட்டு போகலாம். இப்போ இந்த கேப்புக்காக பார்த்தா தான் இது வேண்டாம், இந்த பேட்டர்னே வேண்டாம் நமக்கு, வேறு மாதிரி இருந்தாலும் பரவாயில்லன்னு போடுறதுனாலும் போடலாம். இந்த பேட்டர்ன் வேணும்னா இந்த மாதிரி வரும், அவ்வளோதான். அதுக்காக தான் இதை காமிச்சிட்டே இருக்கிறேன். இந்த கேப்பு அதுவுமே பாருங்கள் பேஸில் போயிடுது, அடியில் அந்த கார்னர் பேஸ் லைனுக்கு போயிடுது. அதனால் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லாவே இருக்கும் பார்க்க பேஸ்கெட்டு. மேலே ஹைட்டாக நம்ம வந்து ஒரு டேபிள் மேலேயோ இல்லை கீழேயோ வைக்கிறப்ப ஒன்றுமே தெரியாது, அது வித்தியாசமே தெரியாது. இந்த மாதிரி எல்லாமே போட்டு முடித்தாச்சு. திருப்பி தான் எல்லாமே சொருகினேன், பேஸ் எல்லாமே சொருகிட்டேன் பாருங்கள். இப்போ தலைகளாக வச்சுருக்கிறேன். பேஸ்லேயும் எப்போவுமே நான் எல்லா பேஸ்கெட்லேயும் சொருகிடுவேன், அப்போ ஸ்டிஃபாக ஆயிரும்ன்ட்டு. நான் 12.5 அடி ஏன் விட்டேங்கிறது இப்போ சொல்கிறேன் பாருங்களேன். இது வரைக்கும் எனக்கு வந்தது, இந்த கேப்பு தான் பத்தல. அதுவும் இன்னும் கொஞ்சம் நீளமாக விட்டு வந்திருந்ததுன்னா திருப்புறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். சரின்னு போதும் 12.5ன்னு விட்டுருந்தேன். பாருங்கள் எந்த அளவுக்கு எல்லாமே சொருகிறதுக்கு வந்திருக்குது. கைப்பிடி போட்டு சொருகியில் அதெல்லாமே கொஞ்சம் கவர் ஆயிரும். கூட கடைசியில் இந்த மாதிரி ஃபினிஷிங் சூப்பராக அழகாக வந்திருக்குது. கைப்பிடி வந்து 5 ஒயரில் போட்டிருக்கிறேன். உள்ள ஸ்டப்பிங் எல்லாம் நல்லா ஒரு 4 ஒயர் கொடுத்தேன்னு நினைக்கிறேன், கொடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி தான் ஃபைனல் இது இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. வேணும்னா இது ஃபுல் வீடியோவில் நல்லா டீட்டெயில்டாக இருக்குது, பார்த்து இது மாதிரி போட்டுட்டு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு நீங்கள் கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சைஸ் வந்து 2 கட்லேயும் போடலாம், 6 கட்லேயும் போடலாம் இந்த பேட்டர்ன். தேங்க்யூ.